வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு. என்ன அந்த முக்கியமான தகவல்கள், என்னென்ன வர இருக்குங்க? ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வு தேதிகளை விரைவில் வெளியிட போகிறாங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பி உடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க, அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நீதிமன்ற தீர்ப்பு 400 பேருக்கு பணி வழங்கலாமா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல என்ன நிலவரம் இருக்கா, தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில முடிவுகள் பெறப்பட்டிருக்கு, என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய தேர்வு தேதிகள் எப்போ நடத்துவோம், எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க அப்படின்றது பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ஸோ டிசம்பர் இறுதிக்குள்ளார இந்த டெட்டுடைய தேர்வு தேதிகளை வெளியிட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாய சுச்சுவேஷனில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிசம்பர் 21ஆம் தேதி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இதோடைய தேர்வு தேதிகளை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் என்ன சார் ஆச்சு, இந்த ஆனுவல் பிளானர் இருக்கா இல்லையா? ஸோ டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற அளவுக்கு தேர்வர்களோட ஆசிரியர் பெருமக்களே யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து நான் தேர்வுக்கு ஆசிரியர் வாரியம் நடத்துகிற தேர்வுக்கு நான் படிக்கலாமா வேணாவா, அடுத்த அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரில. ஸோ இதற்குண்டான ஒரு முக்கிய முடிவுகளை வெளியிடுங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிஆர்பியும் இவர்களுக்கு சரிவர பதில்களை கொடுக்கல. ஸோ ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 30ஆம் தேதி இல்லைனா டிசம்பர் 29ஆம் தேதி வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஜனவரி முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் தாங்க வெளியிடுவாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டெட்டு ஆசிரியர் பணி நியமனத்தில் 400 பேருக்கு பணி வழங்குறதுக்கு உண்டான நீதிமன்ற தீர்ப்பு. ஸோ இந்த நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. 2013 பேட்சுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே பணி போட்டிருக்காங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு பணி இன்னும் வழங்கலை அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 50% வெயிட்டேஜும் 50% தேர்வும் நடத்தி பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் எதுவும் வரலைங்க. நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த அப்டேட் என்னன்றது நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரே ஒரு விஷயம், இந்த பிஆர்டி எக்ஸாம் ஒத்தி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதற்குண்டான முக்கிய அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.